சென்னையில் விதிகளை மீறி வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது வழக்கு தொடரப்போவதாக சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை கத்தீட்ரல் சாலையில் விதிகளை மீறி வைக்கப்பட்டிருந்த பேனர்களை சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி அகற்றினார். மேலும் விதிகளை மீறி பேனர்கள் வைக்கப்பட்டிருப்பது குறித்து அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர் இது தொடர்பாக அதிகாரிகள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் தெரிவித்தார். போயஸ் கார்டு அருகிலே பேனர்கள் இருக்கின்றன என்று கூறியதன் பேரிலே அவ்விடத்தில் சென்று பார்த்தபொழுது போயஸ் கார்டன் கத்தீட்ரல் ரோடு அந்த என்ட்ரன்ஸ் அருகிலே 4 பேனர்கள் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருந்தது. 6:45 மணியிலிருந்து 7:30 மணி வரை காவல்துறையும் வரவில்லை, மாநகராட்சியும் வரவில்லை, ஆட்சியாளர்களும் யாரும் வரவில்லை. பொறுத்து பார்த்து அந்த 3 பேனர்களையும் கீழ்த்து விட்டு வந்திருக்கின்றேன். நான் புகார் கொடுத்த நடவடிக்கை காட்டினால் மக்களை பாதுகாக்க தவறியதும் மக்களின் சொத்துக்களை பொது சொத்தை பாதுகாக்க தவறியதுமான குற்றத்திற்கு 1 வருட சிறை தண்டனை, 10,000 ரூபாய் அபராதம் போன்ற வழக்கை நாளைய தினம் நீதிமன்றத்தில் தொடுக்கப் போய்